ஃப்ரெண்ட்ஸ், ஜெஸ்ஸி ஹேர். இன்றைக்கி மென்னுக்கான ஒரு ஹேர் கேர் டிப்பை சொல்ல போகிறேன். முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40-50 வயசுக்கு அப்புறம் தான் வழுக்க விழும், வயசானவங்களுக்கு தான் வழுக்கன்னு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 20-30 வயசு ஆண்களுக்கு கூட வழுக்க விழுந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த ஹேர் பேக்கில் முக்கியமான இன்க்ரீடியண்ட் வந்து வெங்காயம். இந்த வெங்காயத்தில் பயோட்டின் அதிகமாக இருக்குது. பயோட்டினை பற்றி நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. பயோட்டின் இன்ஃப்யூஸ்டு ஷாம்போ, பயோட்டின் சீரம் இதெல்லாம் யூஸ் பண்ணால் ஹேர் க்ரோத் ஆகும் அப்படின்னு. அந்த பயோட்டின்ங்கிறத ஒரு முக்கியமான வைட்டமின் நிறையா ஃபுட்டுலேயுமே இருக்குது. அது போக உங்கள் ஓன் பாடியிலே வயிற்றில் நல்ல மைக்ரோப்ஸ் மூலமாக இந்த விட்டமின் செக்ரேட் ஆகும். நம்ம பாடியில் இந்த பயோட்டின் ப்ரொடியூஸ் பண்ணுற மைக்ரோப்ஸ் எல்லாம் ஆன்டிபயோட்டிக்ஸ்னால டேமேஜ் ஆனனால பயோட்டின் கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். நான் தான் ஆன்டிபயோட்டிக்கே சாப்பிட்றதே இல்லையே, நான் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சுங்கிற மாதிரி நினைப்பீங்க. நம்ம டைரெக்டாக மருந்தாக சாப்பிட்றது மட்டும் கிடையாது. அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில் மருந்தடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பிளான்ட்ஸுக்கு, க்ராப்ஸுக்கு, ஈச் அண்ட் எவ்ரி வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ஆன்டிபயோட்டிக் ட்ரேசஸ் இருக்கும். அதை நம்ம சாப்பிடும்போது நம்ம வயிற்றுக்குள்ளே போய் இந்த நல்ல மைக்ரோப்ஸை ஸ்பாயில் பண்ணும். எந்தெந்த ஃபுட்டிலெல்லாம் இந்த பயோட்டின் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதுகிறேன், அதையும் போய் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ட்ராபிக்கலாக இந்த பயோட்டின் எப்படி நீங்கள் ஹேர் ஃபாலிகல்ஸ்குள்ளே அனுப்பலாங்கிறதுக்கான ஹேர் பேக் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் வெங்காயம் எடுத்துக்கோங்க. ரெண்டில் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் பல்போடு யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தலையில் ஹோல்ட் பண்ணி நிற்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஜூஸ் மட்டும் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ரன்னியாக இருக்கும். ஸோ நான் அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கேஸ்டர் ஆயில் ஹேர் க்ரோத்துக்கு எவ்வளோ நல்லது பண்ணுங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் கோகோனட் ஆயில். கோகோனட் ஆயில் ரொம்ப குறைச்சி எடை போடுறோம், அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது 1 ஸ்பூன். அடுத்ததாக 1 ஸ்பூன் எசென்ஷியல் ஆயில். நான் லாவெண்டர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட என்ன ஆயில் இருக்குதோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது அந்த ஆனியனோட ஸ்மெல்லை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் பியரபிளாக இருக்கும், அதுக்காக. ஃபைனலாக 1 ஸ்பூன் லெமன். லெமன் பார்த்திங்க அப்படின்னா வைட்டமின் சி நிறையா இருக்குது. ரொம்ப டார்மெண்ட்டான ஹேர் ஃபாலிகல்ஸை கூட இது ஸ்டிமுலேட் பண்ணி அதுலேருந்து ஹேர் க்ரோத் வர வைக்கிறதுக்கான கெப்பாசிட்டி லெமனுக்கு இருக்குது. ஸோ லெமன் 1 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஹேர் பேக் ரெடி. இதை அப்படியே எடுத்து தலையில் அப்ளை பண்ணிடாதீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். அதுதான் இப்போ சொல்ல போகிற இந்த ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பண்ணணும். அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா எந்த யூஸும் இருக்காது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஹேர் ஃபாலிகல்ஸை ஓப்பன் பண்ண வைக்கணும். அப்போ தான் இந்த ஹேர் பேக்கை அப்சர்வ் பண்ணி ஹேர் க்ரோ பண்ண வைக்க முடியும். 2 வழியில் நீங்கள் ஹேர் ஃபாலிகல்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் ஆவி பிடிக்கிறது. நல்ல ஒரு ஹாட்டான ஸ்டீமிங்கான ஒரு வாட்டரில் அந்த ஆவியை மட்டும் உங்களோட வழுக்கை பகுதியில் படுற மாதிரி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் காமிச்சிட்டு டக்குன்னு எடுத்துருங்க. ரொம்ப நேரம் எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. இன்னொரு வழி, ஹாட் வாட்டரில் டர்க்கி டவலை டிப் பண்ணி அதை நல்லா பிழிஞ்சிட்டு தலை பொறுக்கிற சூடு ரொம்ப கொதிக்க வச்சிடாதீங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த டவலை ரேப் பண்ணி வச்சுட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கு பிறகு இந்த ஹேர் பேக்கை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணலாம். தலையில் நீட்டாக எங்கெல்லாம் வழுக்க இருக்குதோ, எங்கெல்லாம் ஹேர் லாஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ எல்லா பக்கமும் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நல்லா போய் ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. இந்த ஹேர் பேக் டெய்லி யூஸ் பண்ணணும். அப்போ தான் ரிசல்ட்ஸ் தெரியும். எந்த ஒரு விஷயமே 5 days 10 days தெரியும் அப்படிங்கிறது நடக்காத ஒரு விஷயம். கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னா ரொம்ப நாள் ஆகும். பொறுமையாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருங்க, ரிசல்ட்ஸ் தெரிகிற வரைக்கும். மைக்ரைன் ஹெட்டேக் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஆனியனுடைய வாசனை மைக்ரைன் அட்டாக்ஸ் பண்ணும் அப்படின்னு நிறையா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்மெல்லை தாங்க முடியாது, இல்லை இதில் ஏதாவது ஒரு இன்க்ரீடியண்ட்டாவது உங்களுக்கு அலர்ஜிட்டிக்காக இருக்குது அப்படின்னா இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணாதீங்க. பால்னஸ் உள்ள ஆண்களுக்கு இந்த ஹேர் பேக்கை வச்சு ஒரு ரிசர்ச் நடத்தியிருக்காங்க. மெயின் இன்க்ரீடியண்ட்டாக ஆனியனை வச்சு. இந்த ரிசர்ச் பண்ணதில் 60% ஆஃப் மென் டெய்லி ட்வைஸ் இதை அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுறப்போ 91 டேஸுக்கு அப்புறம் அவங்களுக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத் இருந்திருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆனியன் ரொம்பவே ஒர்க் ஆகும். மீதி 40%க்கு என்னாச்சு அப்படின்னா அவங்களுக்கு வேறு ஏதாவது ரீசன்ஸ்னால இருக்கலாம். ஸோ நம்ம லெட்ஸ் ஃபோக்கஸ் 60% ஹூ காட் பெனிஃபிட்டட். அதில் 60%ல் ஒருத்தராக கூட நம்ம இருக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கறதுல தப்பு கிடையாது. இது எல்லா பொருட்களுமே நம்ம வீட்டிலேயே கிடைக்கிற விஷயங்கள் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on the next video. Bye bye.